கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இதனால் இந்த காலங்களிலே கர்த்தர் நம்மை அவர்கள் பலப்படுத்தும்படியே நமக்கு தருகிற வார்த்தை எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 17வது அதிகாரம் அதனுடைய 7-8 வசனங்கள். கர்த்தருடைய நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையா இருக்கிறதும் மழை தாட்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவ தேசங்களாக நம்மை இன்று அவர்கள் பலப்படுத்துகிறார். இந்த வசனம் ஒரு காரியத்தை தெளிவாய் சொல்கிறது. கர்த்தரில் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவான். எப்படி தெரியுமா? அதனுடைய 8வது வசனம் தெளிவாய் சொல்கிறது. அவன் வாழ்க்கை கர்த்தருக்குள்ளே செழிப்பாயிருக்கும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, பூமிக்குரிய வாழ்க்கை, ஊழிய வாழ்க்கை, ஆவி, ஆத்துமா, சரீரம் சகலமும் அது செழித்தோங்குகிறதாய் செழிப்புள்ளதா இருக்கும். அவனுடைய வாழ்க்கையில எந்த குறைவுமே இருக்காது. இதைத்தான் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தான் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷனுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம். தேவர்களாகி நாம் ஒவ்வொருவரும் இந்த ஆசீர்வாதத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையில வாஞ்சிக்கிறோம். கர்த்தருக்குள்ளே நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரமும் ஆவிக்குரிய வாழ்க்கையும் பூமிக்குரிய வாழ்க்கையும் ஊழிய வாழ்க்கையும் அது செழிப்புள்ளதாய் காணப்படும் பொழுது எல்லாவற்றிலும் ஒரு நிறைவுள்ளதால் கர்த்தரால் நன்மையினால் திருப்தியாக்கப்பட்டு நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கையை பெற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகளால், பாக்கியமுள்ள தேவ பிள்ளைகளால் நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். இந்த ஆசீர்வாதத்தை தான் நாம் ஒவ்வொருவரும் வாஞ்சிக்கிறோம். நிச்சயமாய் கர்த்தர் இதை நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார், நமக்கு வாக்கு பண்ணுகிறார். அதை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி நம்மை இந்த வார்த்தையின்படியே, இந்த வசனத்தின்படியே செழிப்புள்ளவர்களால், எந்த குறைவும் இல்லாமல் கர்த்தருக்குள்ளே இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நிறைவுள்ளவர்களால், பரலோகத்தின் நிறைவாக இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகளால் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் தேவன் ஆசீர்வதிப்பது அதிக நிச்சயம். கர்த்தர் இதை வாஞ்சிக்கிறார். இது கர்த்தருடைய விருப்பம். அதனால் தான் கர்த்தர் இதை நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். மீண்டும் ஒரு விசை தேவ பிள்ளைகளாக நம்மை அவருக்குள் பலப்படுத்த இன்று நம்மோடு கூட இந்த வார்த்தையை கொண்டு அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். இப்ப இவ்வளவு பெரிய ஒரு வாக்குத்தத்தத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையில சுதந்திரிக்க வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? இந்த வசனத்தின்படி பார்த்தோமே ஆனால் அது ரொம்ப சிம்பிள். யாருக்கு இப்படிப்பட்ட மேலான ஆசீர்வாதம் என்று இந்த வசனம் சொல்லுகிறது தெரியுமா? யார் தங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறார்களோ அவர்களுக்கு தான் இந்த ஆசீர்வாதம். இப்ப நமக்குள்ள ஒரு எண்ணம் எழுப்பும், நான் கர்த்தர் மேல் தான் நம்பிக்கை வச்சிருக்கிறேன், அப்படி இருந்தும் ஏன் வாழ்க்கை இப்படி இருக்கு? ஒரு குறைவுள்ளதால், எல்லா விதத்திலுமே ஏதாவது ஒரு தேவை என்ன நெருக்குதே அப்படின்னு சொல்லி நமக்குள்ள ஒரு எண்ணம் எழுப்பும். இந்த வசனம் ஒரு காரியத்தை தெளிவாக சொல்கிறது. அதுதான் இந்த கடைசி நாட்கள்ல அநேகருடைய வாழ்க்கையில ரட்சிக்கப்பட்டும் ஞானஸ்நானம் பெற்றும் பரிசுத்த ஆவியானவரால் பலப்படுத்தப்பட்ட பிற்பாடும் இந்த வசனத்தை அவர்களால் முழுமையாக சுதந்திரிக்க முடியவில்லை. ஏன் தெரியுமா? இந்த வசனம் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லவில்லை. எந்த ஒரு மனுஷன் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறானோ அந்த மனுஷன் கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்க வேண்டும். இன்று அநேகர் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறாங்க, ஆனா கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் அநேகருடைய வாழ்க்கையில இல்லை. அப்படி இல்லாதனால்தான் இந்த வசனத்தின் ஆசீர்வாதத்தை நம்மால் சுதந்திரிக்க முடியவில்லை. அது என்ன? கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற அனுபவம், கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற அனுபவம். இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற அனுபவம்னா எந்த ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் தந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார் அப்படின்னு சொல்லி கர்த்தரை நம்புறானோ அதுதான் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறது. அப்ப கர்த்தரையே தன் நம்பிக்கையா கொண்டிருக்கிற அனுபவம்னா அதே மனுஷன் கர்த்தர் தந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தரால் மட்டுமே நிறைவேற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம், ஒரு மன உறுதி எந்த ஒரு மனுஷனுக்குள் இருக்கிறதோ அதுதான் கர்த்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற அனுபவம். இதற்கு ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் தான் தாவீது. தாவீது தன்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் தனக்கு தந்த வாக்குத்தத்தத்தை, ராஜரீக அபிஷேகத்தை அவன் விசுவாசித்தான். கர்த்தர் மேல் தன் நம்பிக்கையை வைத்தான். அதோடு கூட தாவீது விட்டுல, அதுக்கு அடுத்ததா தாவீது செய்த காரியம் தான் கர்த்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருந்தான். அதனால்தான் சவுல் ராஜாவை
தன் கரத்திலே கர்த்தர் ஒப்பு கொடுத்த பிற்பாடும் அவன் என்ன பண்ணல? தன் கரத்தை நீட்டி சவுல் ராஜாவை கொலை செய்யல. ஏன்னா தாவீது தன்னையோ தன்னுடைய பலத்தையோ தன்னுடைய சுயத்தையோ எந்த ஒரு காரியத்தை நம்பல. அவன் கர்த்தரை நம்பிக்கை வைத்தான். அது மாத்திரமல்ல, அவன் கர்த்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருந்தான். எனக்கு இந்த ராஜரீக அபிஷேகத்தை தந்து இந்த வாக்குத்தத்தத்தை என்மேல் வைத்தவர் கர்த்தர். இதை அவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று என் நம்பிக்கையை நான் அவர் மேல் வைத்திருக்கிறேன். அது மாத்திரமல்ல, இதை அவரால் மட்டுமே நிறைவேற்ற முடியும். அவர் எனக்கு இதை செய்தால் போதும் என்று சொல்லி கர்த்தரையே தன் நம்பிக்கையாக தாவீது கொண்டிருந்தான். இந்த ஒரு அனுபவத்தை தான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இன்று தேவ பிள்ளைகளால் கர்த்தருக்கென வாழ்கிற நாம் கூட என்ன பண்றோம் தெரியுமா? கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறோம். ஆனால் கர்த்தரை நம்முடைய நம்பிக்கையாக கொண்டிருக்கிற அந்த அனுபவத்தை நாம் மறந்து விடுகிறோம். கர்த்தர் ஒரு வார்த்தையை தந்தார்னா கர்த்தர் இதை நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறார் என்று கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறோம். ஆனா நம்முடைய சூழ்நிலை, சூழ்ந்திருக்கிற ஜனங்கள், இவர்களுடைய வார்த்தைகள், இது எல்லாமே மாறும்போது, அனுகூலமா இருந்த அநேக காரியங்கள் நமக்கு எதிராக மாறும் பொழுது நம்ம என்ன பண்ணிடுறோம்? கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையை யாராவது நமக்கு உதவி செய்கிற அளவுக்கு நம்மோடு கூட இருந்தா அந்த நம்பிக்கையை நம்ம அந்த மனுஷங்க மேலே வைக்கிறோம். ஆஸ்தியோ ஐஸ்வர்யமோ பதவியோ அது நம்ம கிட்ட இருந்ததுன்னா கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையை நம்ம அந்த காரியங்கள் மேலே வைக்கிறோம். இப்படிப்பட்ட ஜனங்களை அல்ல வேதம் பாக்கியவான்கள் என்று அடையாளப்படுத்துவது. வேதம் பாக்கியவான்கள் என்று யாரை அடையாளப்படுத்துகிறது தெரியுமா? எந்த ஒரு மனுஷன் தேவன் தந்த வாக்குத்தத்தத்தை தேவன் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து அதை கர்த்தரால் மட்டுமே செய்து முடிக்க முடியும் என்று கர்த்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருந்து, சூழ்நிலை மாறினாலும் மனுஷங்க மாறினாலும் என்ன மாறினாலும், பலனோ பணமோ ஆஸ்தியோ ஐஸ்வர்யமோ எதுவுமே இல்லைனாலும், உதவ கூட யாரும் இல்லைனாலும், என் வாழ்க்கையில எனக்கு தேவன் தந்த வாக்குத்தத்தத்தை என் தேவன் செய்து முடிக்க வல்லவராயிருக்கிறார் என்ற நிச்சயத்தோடு வேற எந்த ஒரு பாதையை யோசிக்காம கர்த்தர் சொன்ன பாதையில் அவரை நம்பி முன் சென்றோமே ஆனால், கர்த்தரையே நம்முடைய நம்பிக்கையாக நாம் கொண்டிருந்தோமே ஆனால், தாவீது சொன்னது போல தேவரீரே என் நம்பிக்கை என்று அவர் மேல் நாம் நம்பிக்கை வைத்து அவரையே நாம் நம்பிக்கையாக கொண்டிருந்தோமே ஆனால், நிச்சயமாய் தேவன் நமக்கு தந்த வாக்குத்தத்தத்தை நம்முடைய வாழ்க்கையை நிறைவேற்றி நிச்சயமாய் தம்மை நம்பின, தம்மை இவ்வளவாய் நம்பின தேவர்களாகி நம்மை கைவிடவோ மறந்து விடவோ கர்த்தர் அநீதி உள்ளவர் அல்ல. தாவீதை கர்த்தர் கைவிடவோ அல்ல, மறக்கவோ அல்ல. ஏற்ற காலத்திலே தாவீதை ராஜாவாக உயர்த்தி அவனுக்கு வாக்கு பண்ணின பிரகாரமே தாவீதின் குமாரனாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். நித்தியத்திற்குரிய சிங்காசனமாய் தாவீதின் சிங்காசனத்தை கர்த்தர் மாற்றினார். இதே போல தேவர்களாக நம்முடைய வாழ்க்கையிலும் ஒன்றுமே இல்லாமல் போனாலும், எல்லாமே எதிராக இருந்தாலும், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை நம்பிக்கையாக கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளாகி நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் தான் சொன்ன வார்த்தை ஒரு எழுத்தின் உறுப்பு கூட மாறாமல் அதை தம்முடைய ஏற்ற காலத்தில் நிறைவேற்றி தேவ பிள்ளைகளாகி நம்மை உயர்த்தி நம்மிலே சர்வவல்லமையுள்ள தேவன் மகிமைப்படுவது அதிக நிச்சயம். தேவ பிள்ளைகளாகி நாம் இதை உணர்ந்தவர்களால் இந்த வசனத்தை கீழ்ப்படுத்தி வாழ நாம் நம்மை முழுமையான கர்த்தரை பார்த்து அர்ப்பணிப்போம். கர்த்தர் இந்த வசனத்தை கேட்க அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தரை பரிசுத்த நாம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மரணாதா இயேசு வருகிறார், ஆயத்தமாக உங்களை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன், அவர் பலனின்